ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதி கொடுக்கணும், என்ன நிதி வேணும் அப்படின்லாம் பேசுறதுக்கு தான் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் என்னங்க கதை அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அக்கா அவர்கள் கேட்டதா, அதாவது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, மேடம் இந்த மாதிரி முதல்வர் நிதி கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா, இல்லை நிதி இல்லையா அப்படின்லாம் பேசுறாரு, இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க இந்த நிதி பற்றி பேசுறதுக்கும் நிதி கொடுக்கறதுக்கு தாங்க நிதி ஆயோக் கூட்டம்னு ஒன்று நாங்கள் நடத்துகிறோம். அந்த கூட்டத்துக்கு இவங்க போகவே மாட்டேங்கிறாங்க. அதை விட்டுட்டு கூட்டத்துக்கும் போகாமல் எந்த விஷயத்துலையுமே கலந்துக்காம இப்படி நிதி தரலன்னு எப்போவுமே இப்படி பேசிகிட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் இணைஞ்சு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழிசை அக்கா. அந்தந்த மாநிலத்திற்கு எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக கணக்கிடுவதுதான் நிதி ஆயோக் கூட்டம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல நான் முதல்வரை கேட்குறேன். அதுக்கு போகாமல் பிச்சு இதுக்கு பணம் வரல, அதுக்கு பணம் வரல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அது முழுவதுமாக அந்த திட்டம் தெரிந்திருக்கும். எல்லா அதிகாரிகளும் அங்கே இருப்பாங்க, கன்சர்ன்ட் அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க, முதலமைச்சர்கள் இருப்பாங்க. ஆக நேர்வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எதிலையுமே கலந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பதை நீங்கள் குறை சொல்வதை கைவிட வேண்டும் என்பது எனது கருத்து. மக்கள் நலனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ஈகோவை விட்டுட்டு சுமூகமான ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து. சரிங்கக்கா, அவங்க இணைஞ்சு வர்றது இருக்கட்டும். ஆனால் அங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்தும் ஆட்சி செய்ய போகிறது திமுக தான், அவங்களுக்கு தான் முதலிடம், இப்போ 2வது 3வது இடத்துக்கு தான் போட்டியே நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி. அப்படி நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே முதலிடம் யாருன்றது அந்த பேசுகிறவங்களுக்கே தெரிஞ்சிடும்னு அக்கா பதிலடி கொடுத்துருக்காங்க. 2வது 3வது 4வதுன்னு தான் ரொம்ப ஏளனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆக 2வது 3வது 4வதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் முதலாவது வர முடியுது. நீங்கள் முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை. நீங்கள் 2, 3, 4, 5 மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் 2024 உங்கள் கூட்டணியே 2, 3, 4ன்னு பிரிஞ்சிடும் போல இருக்கு. அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார், கொடியேற்ற கூட முடியலன்னு. கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒன்றாவதாகவே இருப்போம், 2, 3, 4 பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒன்றா இருக்கிறது 2, 3 உடஞ்சிருவீங்க போல இருக்கே. அடுத்தபடியாக ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று தாங்க. ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்பொழுது உஷாராக நம்ம அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடித்து இந்த விஷயத்தை அப்படி திசை திருப்பி விட்டாரே, அதுக்கப்புறம் இந்த பேச்சே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு தமிழிசை அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அப்படி சொல்கிறாங்களே, நானும் அதே தான் சொல்கிறேன். டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே கொள்கையோடு தான் இருக்காங்க, அதுக்கு நான் அவங்க 2 பேரும் ஒன்றா ஆகிட முடியுமா? தம்பி விஜய் அவருக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அதாவது என்னென்னா, சார் நீங்கள் இன்னும் அரசியலை ஆழமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டிஎம்கேவை இன்னும் தீவிரமாக நீங்கள் எதுக்கணும். அதை விட்டு சும்மா மேம்போக்காலாம் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அரசியல் அது மிக பெரும் கடல் அப்படின்னு பேசியிருக்காங்க தமிழிசை அக்கா. ஆதவ அர்ஜுனா கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் தம்பி விஜய் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில் வேணால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, கட்சியில் அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால் வந்தாங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு என்னொன்று சொல்கிறாரு, அது கொள்கைக்கு காங்கிரஸ், கொள்ளைக்கு இன்னொரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தவறு. தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள். இது இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம், ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலான்னு சொன்ன மாதிரி நாம் மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இருமொழி கொள்கை. தம்பி விஜய் அவர்களே, அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் படமே தெலுங்கானாலும் ஓகோன்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில் குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.